பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் பத்து 5ஆம் திருமொழி 3ஆம் பாசுரம் பார்க்கலாம். நம்முடைய நாயகனே நான்மறையின் பொருளே நாவியுள் நற்கமல நான்முகனுக்கு ஒரு கால் தம்மனை ஆனவனே தரணி தலம் முழுதும் தாரகையின் உலகும் தடவி அதன் புறமும் விம்ம வளர்ந்தவனே வேழமும் ஏழ்விடையும் விரவிய வேலைதன் உள்வென்று வருபவனே அம்ம எனக்கு ஒரு கால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பெரியாழ்வார் சொல்றாய், எங்களுக்கான தலைவனே, தொண்டர்களின் வேண்டுகோளை நிறைவேற்றுபவனே, 4 வேதங்களுக்கும் ஆழ்பொருளாய் நீதானே இருக்கிறாய். அழகான தாமரையில் என்ன பண்ணுற பிரம்மாவிற்கு அருள் புரிந்தாயே. என்ன ஒரு சமயம் மது கைடவர்களாம் வேதத்தை அபகரித்து சென்ற போது பிரம்மா உன்னிடம் கதறி அழுத போது நீ தாய் போல என்ன பண்ண, ஹயக்ரீவராக கருணையோடு மீட்டு கொடுத்தாயே. பூமி முழுவதையும் மட்டும் இல்லை, விண்ணுலகையும் தன் திருவடியால் அளந்து அதற்கும் மேலே சத்தியலோகம் வரை உன் திருவடி அடைந்தாயே. எதற்காக? இந்திரன் இழந்த செல்வத்தை மீட்டு கொடுக்கறதுக்காக உன்னை பிரார்த்தித்தப்போ இது மாதிரி செய்தாயே. இப்படி அது மட்டுமா, கம்சனின் குவலியாப்பிடம் என்ற யானை மதுராவில் உள்ள பெண்களையெல்லாம் துன்புறுத்துவது, அதை நீ அதனால் கோபம் கொண்டு அதை அழித்தாயே. அது மட்டுமா, நப்பெண்ணைக்காக 7 முரட்டு காளைகளையும் அந்த காளைக்குள்ளே யார் இருந்தா 7 அசுரர்கள், அவர்களையும் அழித்தாயே. அப்படிப்பட்ட நீ உன் தாய்க்காக ஆடமாட்டாயா? உன்னை சண்டை போட வந்த குவலையா பீடத்தையும் 7 காளைக்குள் இருந்த அசுரர்களையும் அழித்தாயே. ஆயர்களுக்காக நீ அடங்கி இருக்கும் காளையே, ஆடுக ஆடுக அப்படின்னு சொல்கிற.